Hi students, நாம் இப்போ exercise 3.5ல seventh sum பார்க்கலாமா? நமக்கு given equation கொடுத்துறாங்க. If it is known that 1/3 is a solution அவங்களே கொடுத்துறாங்க. இப்போ x power 4 மொத்தம் 4 ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதில் ஒரு சொல்யூஷன் ஒரு ரூட் மட்டும் தெரிஞ்சிருச்சு. ரிமைனிங் நமக்கு 3 ரூட் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன ஈக்குவேஷன் பார்த்தலாம் நம்ம? x power 4 இருக்கா? இப்போ ஈவன் டிகிரியில் இருக்கு. இந்த x power 4 கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கா? சைன் சேமா இருக்கு. அதே போல இந்த எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வருங்க சேமா இருக்கு, சைன் சேமா இருக்கு. அப்ப இது கண்டிப்பா அது டைப் 1, அதாவது ஈவன் டிகிரி. இட் இஸ் an ஈவன் டிகிரி reciprocal equation of என்ன டைப் 1 தானே அது? டைப் 1 சரிங்களா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருந்தது, சைன் சேமா இருந்தா டைப் 1 சரிங்களா? இப்போ என்ன ஆக்சுவலாக சம் போட்டிருப்போம். டைப் 1 என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்து போடும். ஆனால் இங்கே அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு சம் போட்டாகணும். நமக்கு சின்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு. சின்ஸ் 1/3 is a solution of reciprocal equation. இது இந்த reciprocal equation உடைய சொல்யூஷனால reciprocal equation சரிங்களா? அப்போ therefore இதை ரெசிப்ரோக்கல் 1/3 ரெசிப்ரோக்கல் அது 3 தானே, அதுவும் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு சொல்யூஷன் ஆகணும். ஓகே, ரூட் ஆகும். இஸ் ஆல்சோ ஏ ரூட். ஓகேங்களா? 1/3 இஸ் ஏ சொல்யூஷனோட நீங்க ரூட் கூட போட்டுருங்க. ரூட் ஆஃப் ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு ஒரு வேல்யூ இருந்து இப்போ எக்ஸ் வந்து ஒரு ரூட் வச்சுங்க. அப்போ அது ரெசிப்ரோக்கல் அந்த 1/x நமக்கு ரூட்டாக தான் இருக்கும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு சரிங்களா? அப்போ நமக்கு 2 ரூட் தெரிஞ்சிச்சு நமக்கு. therefore எது ஃபேக்டர் நமக்கு வந்து therefore இப்போ நமக்கு இது ஈஸியாக நம்ம சொல்லலாம். x - 3 இஸ் ஃபேக்டர்ஸ் ஈஸி சொல்லலாம். இது என்ன நமக்கு இது எடுத்துங்க, x = 1/3 எடுத்துங்க. இப்போ 3 மட்டும் வரும், 3x இந்த +1 வந்து -1 வரும் இல்லையா? அப்போ எது ஃபேக்டர் நமக்கு? 3x - 1 சரிங்களா? 1/3 ரூட் சொல்லும்போது எது ஃபேக்டர்? 3x - 1 ஆறுனது ஃபேக்டர்ஸ், ரெண்டுனது ஃபேக்டர்ஸ். மல்டிபிள் கண்டிப்பா ஃபேக்டர் இருக்குமா? தேர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3x - 3 3x - 1 இது பண்ணுமா? 3x ஸ்கொயர் -x -9x + 3. இப்போ 3x ஸ்கொயர் -10x + 3 இஸ் ஆல்சோ என்னது? கண்டிப்பா ஃபேக்டர் தான் சரிங்களா? அப்போ இது ஃபேக்டர்னா கண்டிப்பா நம்ம நமக்கு இந்த கிவன் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுமா? அது ஃபேக்டர் சொல்லும்போது இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் நமக்கு டிவைட் பண்ணணும்னா தெரிஞ்சு நமக்கு அது ரூட் நமக்கு தெரிஞ்சு, அதாவது ஃபேக்டர் தெரியும். அதை வச்சு நம்ம பண்ணலாம், வந்து ரூட் கண்டுபிடிச்சோம். 3x ஸ்கொயர் -10x + 3 ஓகேங்களா? இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? x ஸ்கொயர் வருமா? 3h 2வா? இப்போ 2x ஸ்கொயர்ல பண்ணுங்க, மல்டி பண்ணுங்க. இப்போ 2 × 3 6x/4 வந்துருமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 20யா? 20x³ கரெக்டுங்களா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் 6x². நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சைன் மாற்றோமா? 2 கேன்சலா? இதுனாவும் ப்ளஸ் என்னது? 15x³ மைனஸ் 44x². நம்மள அந்த 5x கீழே கொண்டு வரலாமா? அகைன் நம்ம நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுங்க. அடுத்த x இங்கே 5 வருமா? அப்போ ப்ளஸ் 5x போடலாமா? 5 + 5x பண்ணுங்க, மல்டி பண்ணுங்க. 5x × 3x², அப்போ 15x³ ப்ளஸ் இந்த மைனஸா? 5 × 10 are 50 x × x², ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸா? 5 × 3 are 15, அப்போ 15x சைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகுது நமக்கு.
ப்ளஸ் 6x வந்துருமா, மைனஸ் 20x 6 டவுனில் கொண்டு வாங்க. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க. 6x² by 3x², 2 தான் அந்த ப்ளஸ் 2 போடுங்க. 2 மணி நேரம் 6x² minus 20x plus 3. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிக்கிறோம் இல்லையா, எக்ஸாக்டாக கேட் பண்ணும்போது 0. therefore the other factor is என்னது 2x² plus 5x plus 2. இதை நம்ம லெட்டு 0 எடுத்துங்க. சரி, நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மல்டிபிள் வந்து 4 ஆட் பண்ணா 5 வரும். 4 1 4 எதால் டிவைட் பண்ணோம், அந்த ஃப்ரண்ட்ல இருந்தா 2 டிவைட் பண்ணோம் இல்லை, இந்த 2 டிவைட் பண்ணோம். அப்போ ஆன்சர் வந்து x plus 2 இன்ட்டுனது 2x plus 1 equal to 0. அப்போ நமக்கு தெரியும், நமக்கு அப்போ x வெளில வந்துடும், மைனஸ் 2 வந்துருமா, மைனஸ் 1/2 வரும் இல்லையா. அப்போ 2x equal to minus 1, அப்புறம் x minus 1/2. அதுக்குள்ள இங்கே இருந்து மைனஸ் 2. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்தா நமக்கு வந்து என்ன நம்ம சொல்யூஷன்ஸ், எக்ஸோட 3 வந்தது 1/3 அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. வேற நமக்கு -2 -1/2 பாருங்க. இதோட பார்த்தீங்களா, -2 வந்தால் அதோட ரெசிப்ரோக்கல் -1/2 ஒரு ரூட்டாக இருக்கும். அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இது. அப்போ ஒரு ரூட், ஒரு எக்ஸ் ரூட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு ரூட் இந்த 1/x இன்னொரு ரூட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா. இது நார்மலாக நீங்கள் எக்ஸ்பயர் கவனத்தை அந்த மெத்தட் போயிடாதீங்க, டைப் 1 மெத்தடு. ஏன்னா ஒரு ரூட் கொடுத்துறாங்க, அப்போ அதை வச்சு நம்ம போனோம் சம். ஓகேவா.